ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் மைந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று வள்ளியம்மை திருமணப் படலத்தின் தொடர்ச்சி 3ஆம் பகுதியை பார்ப்போம். இப்படலத்தில் இன்று வேடர்கள் வள்ளியை தேடி சென்று முருகரிடம் போரிட்டு மடிதல், வள்ளியம்மை அவர்களை முருகன் அருளால் ஆணையால் உயிர் பெற செய்தல், நம்பிராஜன் முருகர் தோற்றம் கண்டு மகிழ்ந்து வள்ளியம்மையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்து அனுப்புதல், திருமண நிகழ்வினை சிவபெருமானும் உமையம்மையும் மற்றவர்களும் கண்டு வாழ்த்தல், தணிகைமலை சிறப்பினை முருகப்பெருமான் வள்ளியம்மைக்கு கூறல், திருத்தணியில் முருகர் சிவபெருமானை வழிபடுதல், முருகர் வள்ளியம்மையுடன் கந்தமலைக்கு சென்றபொழுது வள்ளியின் வரலாற்றை கேட்டு தெய்வ யானையம்மையும் வள்ளியும் முருகருடன் சிறப்பாக கந்தமலையில் வீட்டிருத்தல் ஆகியவற்றை கூறுகின்றது. முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் இருந்த சோலைக்கு நம்பியரசனும் வேடர்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு அம்பு மழை பொழிந்தனர். பேரழகு உடைய கருணைக்கடலான முருகப்பெருமான் மீது அம்பு பட்டது. வள்ளியம்மை துடிதுடித்து போய் தங்கள் மேல் அம்புகளை செலுத்தும் வஞ்சகரை உங்கள் வேலால் கொன்றிடல் வேண்டும் என்று வேண்டினார். வள்ளியம்மை இப்படி இயம்பியதும் உடன் வேலை செலுத்த அனைவரும் இறந்து நிலத்தில் விழுந்தனர். தந்தையாகிய நம்பிராஜனும் தமையன்மார்களும் மற்ற அனைவரும் இறந்திருப்பதை பார்த்த வள்ளியம்மை துடிதுடித்து வருந்தி சோர்வடைந்தாள். வள்ளியம்மையின் அன்பினை உலகினர் அறிய முருகப்பெருமான் சோலையிலிருந்து வெளியே செல்ல வள்ளியம்மையும் பின்தொடர்ந்து சென்றாள். இருவரையும் பார்த்த நாரத முனிவர் அங்கு வர நடந்த அனைத்தையும் முருகப்பெருமான் உரைத்தருளினார். இவ்வாறு அனைவரையும் அழைத்து கொன்ற பின் கருணை புரியாமல் வள்ளியம்மையை அழைத்து செல்லுதல் தங்களுக்கு தகுதியுடையதோ என கேட்க முருகப்பெருமான் கருணை புரிய நினைத்தார். சோலையில் உள் சென்று வள்ளியம்மையை பார்த்து, நம்மீது பழி உண்டாகுமாறு கொடிய போர் செய்து இறந்த உன் சுற்றத்தினர் அனைவரையும் உயிர் பெற்ற செய்வாயாக என்று மொழிய, அவள் நல்லது என பணிந்து வணங்கி பின் எழுந்திருப்பீர்களாக என்று கருணையுடன் வள்ளி மொழிய அனைவரும் உயிர் பெற்றெழுந்தனர். அனைவரும் உயிர் பெற்றெழுந்தவுடன் முருகப்பெருமான் கருணையால் 6 முகங்களும் 12 தோள்களும் வேலாயுதத்துடன் உருவத்தை காட்ட அனைவரும் வியப்படைந்து பணிவுடன் வணங்கி போற்றினர். முருகப்பெருமானே, தாங்கள் அல்லவா இந்த சிற்றூரின் குல தெய்வம், தாங்கள் அனைவரையும் காக்கின்ற தெய்வம் அல்லவா, இப்படி பழி ஏற்படும்படி எங்கள் குலப்பெண்ணை கவர்ந்து நாங்கள் அறியாத போது அழைத்து செல்லலாமா? தாயே தம் மைந்தர்களுக்கு விஷத்தை ஊட்டினால் தடுக்கும் சக்தி எங்களுக்கு உண்டோ? இனி எங்கள் சிற்றூரில் வந்து நல்ல ஓமாக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டு உங்கள் ஊருக்கு அழைத்து செல்வீராக என வேண்டினர். நல்லது என ஏற்று முருகப்பெருமான் வள்ளியம்மையுடன் நாரத முனிவர் அனைத்து வேட குல மக்கள் சூழ சிற்றூருக்கு எழுந்தருளினார். நம்பிராஜன் தம் சிற்றூரில் அனைத்து மக்களையும் மகிழ்ச்சியுடன் நோக்கி, நம் குல தெய்வமான கந்த பெருமானே நம் குல விளக்கை வள்ளியம்மையை அழைத்து சென்றார், திருமணம் செய்து கொள்ள வந்துள்ளார் என கூறியதும் அம்மக்கள் சினம் தணிய வெட்கமும் மகிழ்ச்சியும் அடைந்து மயிர்கூச்செறிய தம் இல்லத்தில் புலித்தோளின் மீது அமர செய்தான். அப்பொழுது முருகப்பெருமான் தன் பக்கத்தில் இருந்த வள்ளியம்மை கருணையுடன் காண வேடற்கன்னியான வள்ளியம்மை முன்பு இருந்த சுந்தரவள்ளியாக மிக முழுமையான அழகு பெற்று விளங்கினார். அங்குள்ள அனைத்து மக்களும் கண்ணார இக்காட்சியைக் கண்டு, நாம் செய்த பெரும் தவம் வள்ளியம்மை இங்கு வந்து பிறந்து நம்மிடம் இருந்தது என கூறி மகிழ்ந்தனர். நம்பிராசன் தன் மகளின் கைகளை பிடித்து முருகப்பெருமானிடம் கையில் வைத்து, எங்கள் தவப் பெண்ணாக வந்த இவளை தங்களிடம் அளிக்கிறோம், ஏற்பீராக என கூறி நீரை ஊற்றி தத்தம் செய்தான். அப்பொழுது நாரதர் முருகப்பெருமானின் அருட்குறிப்பால்
தீயுடன் மற்ற பொருட்களையும் கொண்டு வந்து திருமண சடங்குகளை முறைப்படி குற்றம் ஏற்படாமல் அரிய மறைமொழிகள் கூறிய விதிப்படி செய்தார். திருமால், பிரம்மா, இந்திரன் மற்ற அனைத்து தேவர்களும் உமையம்மையும் சிவபெருமான் வானிலிருந்து முழுமையாக கண்டருளி மலர்களை மழை போல் சொரிந்து மகிழ்ந்து துதித்து அருள் செய்து ஆரவாரம் செய்தனர். அனைத்து தேவர்களும் முனிவர்களும் பணிந்து வணங்கி ஆசை பெற்று பின் விண்ணில் மறைந்தனர். முருகப்பெருமானை வள்ளியம்மை பணிந்து வணங்கி போற்றினாள். நம்பிராசனும் அவர் மனைவியும் திருமண கோலம் கண்டு தம் உடலில் உள்ள இவ்விரு கண்களின் அடையக்கூடிய பயனை அனைத்தையும் ஒன்றாக பெற்றனர். அளவில்லாத ஆனந்தம் அடைந்தனர். இன்று போல் என்றும் வாழ்க என அனைவரும் வாழ்த்தினர். மலர்களையும் அருகம்பில் அக்ஷதையும் தூவினர். கம்பு மாவு, தேன், இனிய பல கனிகள், காய்கள், கிழங்குகள் இலைகளில் படைத்து உண்பீராக என அன்புடன் கூற முருகப்பெருமான் பேரருள் புரிந்தார். இருவரும் பொருத்தமுற உண்டனர். இவ்விருவர் உண்டது உலகமெல்லாம் உள்ள எல்லா உயிர்களும் அனைத்தையும் சார்ந்தனவாயின. உண்ட பிறகு வள்ளியம்மையுடன் முருகப்பெருமான் தான் திருத்தணிகை மலை சென்று சிறப்புடன் வீற்றிருப்போம் என்றதும் நம்பிராஜன் நல்லது என தம் விருப்பத்தை தெரிவித்தான். அனைவரும் உன் கணவர் பின் செல்லப் போகிறார் என அன்புடன் தழுவி நல்வாழ்த்துக்களை மொழிந்து வழியனுப்பினர். முருகப்பெருமான் நம்பிராஜரை பார்த்து, தேவர்களும் தொழுமாறு வள்ளிமலை சிற்றூரினை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வருவாயாக என்று அருள் புரிந்து விரைந்து சென்றருளினார். இருவரும் வான்வழியே மின்னலும் கதிரவனும் போல் தணிகை மலை சென்றடைந்தனர். தேவதச்சனால் முன்பே உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற கோவிலுக்குள் சென்று உலக உயிர்கள் ஓய்வு பெற இருவரும் வீற்றிருந்தனர். அப்பொழுது வள்ளியம்மை முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி, ஐயனே, இத்தணிகை மலையின் சிறப்பினை இயம்புவீராக என்று வேண்ட முருகப்பெருமான் கருணையால் மொழியலானார். கொடிய சூரபன்மனுடன் போர் செய்தும் வேடர்களுடன் போர் செய்தும் மனவேகம் தணிந்து யாம் இங்கு வந்து தங்கி இருந்ததால் இம்மலை மங்களம் தரும் திருத்தணிகை என்ற பெயரினை பெறுகிறது. ஒப்பற்ற உமையம்மை மாமர நிழலில் எழுந்தருளுள்ள ஏகாம்பரநாதரை தழுவி தழும்பினை உண்டாக்கி வீற்றிருக்கும் நீருடைய வயல்கள் சூழ்ந்த ஸ்ரீ காஞ்சி மாநகருக்கு அருகில் இருந்ததால் மிகுந்த மாண்பினை உடையது. மலர்களில் தாமரை சிறந்தது, நதிகளில் கங்கை சிறந்தது, நகரங்களில் காஞ்சிபுரம் சிறந்தது, மலைகளில் இத்தணிகை மலை சிறப்புடைய மலையாகும். சிவபெருமான் எப்படி கைலை மலையில் விரும்பி எழுந்தருளுவாரோ அதுபோல் இந்த தணிகை மலை எமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகும். அனைத்து மலைகளிலும் இருந்தாலும் மிகுந்த அன்புடன் யாம் இம்மலையில் எழுந்தருளியிருப்போம். அதற்கு சான்றாக இந்திரன் நாள்தோறும் மலர்களை அணிவித்து வழிபாடு செய்தலின் பொருட்டு 3 கருங்குவளை மலர்கொடிகளை முன்பே இம்மலையின் சுனையில் வைத்துள்ளான். காலையில், உச்சிப்பொழுதில், மாலையில் என 3 மலர்கள் தினமும் தவறாமல் மலரும். ஊழிக்காலம் தோன்றினாலும் இப்பெரிய சுனையில் 3 கருங்குவளை மலர்கள் தவறாமல் மலரும். இம்மலையை பணிந்து வணங்குபவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். சுனையில் விதிமுறைப்படி மூழ்கி எழுந்து வந்து நம்மை பணிபவர்கள் சாலோக்கிய பதவி பெற்று கந்தருலகம் அடைவர். 5 நாட்கள் இம்மலையில் தங்கி எம் திருவடியை அடைக்கலம் என்று மனதில் நினைத்து வழிபட்டால் விரும்பியதை பெற்று வீடு பேற்றினை அடைந்து மகிழ்வர். யாராகினும் இம்மலையை வணங்காதிருப்பின் பாவக் குவியல்கள் நீங்காமல் கடைநிலை பிறப்பே பெறுவர். எம்மை அடைக்கலமாக அடைந்து அன்பு கொண்டு இம்மலையில் வந்தால் எல்லாவற்றிலும் மேம்பட்டு சிறப்புடையவராய் திகழ்வர். ஒரு தர்மம் இம்மலையில் செய்தால் அது பலவாறாக பெருகும். இம்மலையின் அற்புதங்கள் கோடிக்கணக்கில் உண்டு என்று தணிகை மலையின் சிறப்பினை முருகப்பெருமான் வள்ளியம்மைக்கு கூற அதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து தங்கள் திருவருளால் அறிந்து அடியவள் உய்வு பெற்றேன் என்று மொழிந்தாள். முருகப்பெருமான் வள்ளியம்மையுடன் சிவபெருமானின் 5 தத்துவ உருவங்களுள் சதாசிவ வடிவை ஆகம விதிப்படி அமைத்து வழிபாடு செய்து மிகுதியான அருளை பெற்றார். சில நாட்கள் விருப்பமுடு வீற்றிருந்தார். பின் இந்திர ஞானம் என்னும் தேரில் வள்ளியம்மையுடன் ஏறி கந்தமலைக்கு உலகில் உள்ளவர் வணங்க சென்றருளினார். தெய்வயானையம்மை இனிது வாழும் பொற்கோவிலுக்குள் வள்ளியம்மையுடன் நுழைந்தார். தெய்வயானையம்மை தங்கள் பிரிவால் தனித்திருந்தேன், அத்துன்பத்தை நீக்கியருளினீர் என்று கூறி பணிந்து வணங்கினார்.
வள்ளியம்மை தெய்வயானை அம்மையின் பாதத்தை பணிந்து வணங்கினாள். அவளை விரைந்து தழுவி, இங்கு யான் தனித்திருந்தேன், எனக்கு தோழியாக நீ வந்தது நல்லது எனக் கூறி மிக்க அன்பு காட்டினாள். திருமாலின் இரு மகள்களும் இரு பக்கமும் இருக்க சிம்ஹாசனத்தில் முருகப்பெருமான் வீற்றிருந்தார். தெய்வயானை அம்மை முருகப்பெருமானிடம் வள்ளியம்மை பற்றி கூற கேட்க, முருகப்பெருமான், நீங்கள் இருவரும் திருமாலின் மகளாக பிறந்தீர்கள். என்னை அடைய இருவரும் மிகுந்த கடுந்தவம் புரிந்தீர்கள். தவத்தினை ஏற்று உங்கள் முன் தோன்றி, இந்திரன் மகளாக நீ விண்ணிலும், நம்பிராஜனின் வளர்ப்பு மகளாக மண்ணில் வள்ளியும் என இரு இடங்களில் பிறந்து வளர்ந்து வந்தீர்கள். சுந்தர வள்ளியான இவள் தம் புற உடலை நீத்து தீயில் புகுந்து வள்ளிமலையில் தவம் செய்து கொண்டிருந்த சிவமுனிவர் மானிடம் மயங்க அங்கு கருத்தரித்து மான் சுமந்து வள்ளிமலையில் மான் ஈன்று பின் வேட்டுவ அரசன் எடுத்து மனைவியிடம் தந்து வளர்த்தான். திணைப்புணம் காத்து கொண்டிருக்கும் போது யான் சென்று மாய செயல்களை செய்து முற்பிறப்பின் உணர்வை அறிவித்து திருமணம் செய்து கொண்டு வந்தோம். திருத்தணிகை மலையில் சென்றிருந்தோம், பின் இக்கந்தமலைக்கு வந்தோம் என்று மொழிந்தார். முற்காலத்தில் அளவற்ற காலமாய் பிரிந்திருந்தோம், எங்களை தற்பொழுது ஒன்று சேர்த்தீர். இந்த அன்பிற்கு பிரதி உபகாரம் வேறு எதுவும் இல்லை என்று கூற, வள்ளியம்மை, நான் தங்களின் தங்கை, நான் இப்பொழுது ஓய்வு பெற்றேன், என்னை காப்பாயாக என்று வேண்டினாள், வணங்கினாள். இருவரும் பேதம் இன்றி அன்புடன் உள்ளமும் உயிரும் ஒன்றிட மனமும் மலரும் போல் வேறுபாட்டின்றி இருந்தனர். உயிரும் உடலும் போல் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து இணைந்து வாழ்ந்தனர். சரவணப் பொய்கையில் தோன்றிய ஆறுமுகப் பெருமானுடன் கங்கையும் யமுனை ஆறும் கடலில் சென்று சேர்வது போல் கூடி வாழ்ந்தனர் என கூறி வள்ளியம்மை திருமணப் படலத்தின் 3ஆம் பகுதி நிறைவடைகிறது. இதன் கடைசி பகுதி அடுத்த பதிவில் பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திரு கைவேல் போற்றி போற்றி, ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.